முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சென்ற 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்தவை என்னென்ன என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் MOP வைஷ்ணவா கல்லூரியில் CCF சார்பில் நடந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒரு திட்டத்தையும் கொடுப்பதில்லை என பொய்யான குற்றச்சாட்டுகளை சிலர் முன்வைக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் வங்கிகளில் ஜன்தன் திட்டம் மூலம் தமிழகத்தின் கிராமங்களில் 1.7 கோடி பேரும் நகர்ப்புறங்களில் 81 லட்சம் பேரும் வங்கி கணக்குகளை தொடங்கியுள்ளனர். இதில் 58% வங்கி கணக்குகளை பெண்கள் தொடங்கியுள்ளனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் இருக்கும் 59 லட்சம் வீடுகளுக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கும் 5.4 லட்சம் வீடுகளுக்கும் கழிவறை கட்டித்தரப்பட்டுள்ளது. தமிழக கிராமங்களில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் 12 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புறங்களில் இந்த திட்டத்தின் மூலம் 6 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 89 லட்சம் வீடுகளுக்கு குழாய்கள் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டம் மூலம் 41 லட்சம் வீடுகளுக்கு மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் தரப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 79 லட்சம் பேருக்கு 5 லட்சம் ரூபாயில் மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 100 ரூபாயில் கிடைக்க வேண்டிய மருந்து 40 முதல் 60% வரை குறைவான விலையில் கிடைக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். மேலும் உட்கட்டமைப்பு தொழில் வளர்ச்சி குறித்து அவர் கூறுகையில், தமிழகத்தில் 41,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் போடப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளில் இலங்கையில் இருக்கும் மொத்த ரயில் வழித்தடங்களின் அளவுக்கு தமிழகத்தில் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 1303 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மொத்தம் 63,246 கோடி ரூபாய் செலவாகிறது. இதில் 60% தொகையை மத்திய அரசு கொடுக்கிறது. கொரோனா காலத்தில் மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்திற்கு 14,900 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கு கேரண்டி இல்லாத கடன் கொடுக்கும் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் தமிழகத்தில் 4 லட்சம் சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர். PLI எனப்படும் உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் ஆட்டோமொபைல் துறையில் தமிழகத்தைச் சேர்ந்த 46 நிறுவனங்கள் பலனை பெற்றுள்ளன. PLI திட்டத்தில் பலனடையும் லித்தியம் அயன் போன்ற பேட்டரி தயாரிக்கும் நிறுவனங்களில் 4இல் 1 நிறுவனம் தமிழகத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார். மேலும் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தபோது ஒரு திருவள்ளுவர் மையத்தை கூட அமைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நிதியமைச்சர், பிரதமர் மோடியின் ஆட்சியில்தான் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையத்தை அமைத்துள்ளதாகவும் திருக்குறளை பார்வையற்றோர் படிக்கும் பிரெய்லி மொழியில் வெளியிட்டதாகவும் பெருமிதத்துடன் கூறினார்.